ஹாய் ஹலோ, திஸ் இஸ் க்ரீன் பில்டர்ஸ் திருச்சி. நான் உங்கள் இன்ஜினியர் காளிச்சரன் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, இது நம்மளுடைய கன்சல்ட்டிங்கில் வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் பண்ணினது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேசன் கான்ட்ராக்டர், அதாவது கொத்தனார் மேஸ்திரி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் முடித்து பிசிசி ஃப்ளோரிங் வந்து பண்ணிட்டார். கஸ்டமருக்கும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா அவருக்கு தெரியலை. கொத்தனார் மேஸ்திரியும் அதை பற்றி அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. இது மாதிரி பண்ணலாமா வேணாமாங்கிறத அவரும் ஒரு கேட்கலை, டிஸ்கஸ் பண்ணிக்கலை. இந்த பில்டிங் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம சிவில் கன்சல்ட்டிங்கில் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம். கஸ்டமர் கேட்டுக்கிட்டதுனால நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து திருச்சியில் இருக்கோம். பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசியில், கிட்டத்தட்ட மேல்மருவத்தூர் நியர்பை வந்தவாசியில் நடக்கிற சைட்டு. இது மாதிரி நிறையா பில்டிங் வந்து நம்ம கன்சல்ட்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் உங்களுடைய பில்டிங்க்கு கன்சல்ட்டிங் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் நம்பரில் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைட் விசிட்டுன்னு சொல்லிட்டு சைட்டுக்கு போகும்பொழுது கஸ்டமர்கிட்டையும் சரி, கொத்தனார் கான்ட்ராக்டர்கிட்டையும் சரி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லும். எங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து நீங்கள் டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் எதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னு போது அவருக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லை சார், இங்கே வந்து இது மாதிரிலாம் இருக்காது, அதனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் கம்பல்சரி நம்ம பில்டிங் பண்ணி தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் சாயில் ஃபில்லிங் பண்ணும் பொழுது கன்சல்டேஷன் பண்ணுற அந்த டைமிங்கில் தான் கரையா மருந்து ஊற்றுவாங்க. ஒரு சிலர் வந்து கன்சல்டேஷன் முடிஞ்சு பிசிசி போடுறதுக்கு மொதல் நாள் கரையா மருந்து அதுக்கு ஊற்றுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் பிசிசி போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது நம்ம குடியிருக்கிற பில்டிங்கில் பண்ணுற அதே மெத்தடில் தான் இப்போ இதுக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எப்படி அப்படின்னா, ஒரு அடிக்கு ஒரு அடி வால் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்கும் வாலும் கனெக்ட் ஆகிற அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி ஹோல்ஸ் போட்டு, அது இல்லாமல் நடுவுலையுமே 2 அடிக்கு 1 2 அடிக்கு 1ன்னு ஹோல்ஸ் போட்டு அது மூலியமாக மருந்து நாங்கள் அடித்து ஃபில் பண்ணி வேலையை முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ப்ரெஷர் கன் மூலியமாக நம்ம மருந்து அடிக்கும் பொழுது பேஸ்மெண்ட் உள்ளுக்குள்ளே இருக்க மருந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டெர்மைட் எல்லாமே செத்து போயிடும். கரையாம்பூச்சிகள் எல்லாமே செத்து போயிடும். திரும்ப அது வந்து உற்பத்தி ஆகாது. இது ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.